ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் அவனுக்கு செவித்தார். இவனுக்கு செவி சாய்த்தார். தம்மை கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார். திருப்பாடல் 34:6 வாசிக்கிறோம், திக்கற்றவன் கூவி அழைக்க அவர்தம் குரலுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார். அவனை எல்லா விதமான நெருக்கடிந்து விடுதலை செய்கிறார். திருப்பாடல் 145:18 வாசிக்கிறோம், என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது? தம்மை நோக்கி கூவி அழைக்கிற யாவருக்கும் தேவன் பக்கத்தில் இருக்கிறார். தம்மை உண்மையாய் கூவி அழைக்கிற யாவருக்கும் தேவன் அருகில் இருக்கிறார். ஆண்டவரை கூப்பிட வேண்டும். பர்த்தலேமியும் என்ன சொல்லக்கூடிய அந்த குருடன், மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வரை வாசிக்கிறோம். தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் அதிகமாய் கூவினான். ஆண்டவர் அவனை பக்கமாக வரவழைத்து என்ன செய்ய வேண்டும்? ரவுணி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். பார்வை அடைந்தான். இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானே. நம்முடைய வாழ்க்கையில் தான் இயேசு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தான் இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார். ஆனால் நாம் நம்பிக்கையோடு அவரை கூவி அழைக்கின்ற பொழுது நம் குரலுக்கு அவர் செவி சாய்த்து நாம் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலானவற்றை அவர் நமக்கு செய்வார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.